வீக்லி கண்டிப்பாக ஒன் டைமாவது நம்ம புறாக்களை குளிக்க வைக்கணுங்க. குளிக்க வைக்கலைன்னா என்ன ஆகுனா, புறா வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை பார்த்துச்சுன்னா புறா குளிக்காமல் இருக்காது, புறா ஆக்டிவாக இருக்கும், எந்த டிசீஸும் வராதுங்க. உண்மையிலே வந்து புறா வந்து வாரத்தில் ஒன்று குளிக்க வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கி தண்ணியை நீங்கள் இப்படி விட்டுட்டாவே போதும். சூப்பராக குளிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா புறாவுமே தண்ணியில் இறங்கிருச்சு பாருங்கள். குளிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்போ இன்றைக்கி நான் வந்து ப்ளெயின் வாட்டரில் தான் குளிக்க வச்சுருக்கேன். அப்படின்னா நம்ம வந்து படிகாரம், அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் பர்மேட்னு இருக்குது. மெடிக்கல், எல்லா மெடிக்கல்லையும் இருக்குது. ரோஸ் கலர் பாக்கெட் இருக்கும், தண்ணியில் போட்டால் ரோஸ் ஆகிரும். நிஜாம்பாக் மாதிரி சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கும், இன்னும் 2 கல் போட்டால் போதும். அதுலேயும் குளிக்க வைக்கலாம். இன்றைக்கி நான் ப்ளெயின் வாட்டர் தான் குளிக்க வச்சுருக்கேன். நம்ம எது இருக்கோ நம்ம வீட்டில் அதை வச்சு நம்ம குளிக்க வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நான் பொட்டாசியம் பர்மேட்டில் தான் குளிக்க வைப்பேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ளெயின் வாட்டர், இந்த வாரம் வந்து ப்ளெயின் வாட்டரில் குளிக்க வச்சுருக்கேன். ஒரு வாரம் ஒவ்வொன்றில் குளிக்க வைப்பேன். படிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, சலூன் கடையில் வந்து இந்த முடி ஷேவிங் பண்ணிட்டு மூஞ்சியில் தேய்ப்பாங்க, கல் படிகாரம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு குளிக்க வைக்கலாம். அப்படி என்னென்ன புறா சேலுக்கு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். பார்த்துட்டு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரோமர் ஒரு ஜோடி இருக்குங்க, நல்லா டிஸ்டன்ஸ் பறந்தது தான். அதோட பேரண்ட்டே நம்ம சேல் பண்ணிடலாம். ஒரு பேர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேரோட சிக்கு வந்து வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பேரோட சிக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். பெரிய பேர் வந்து சேல் இல்லை, தெளிவாக சொல்லிக்கிறேன். பெரிய பேர் சேல் கிடையாது. இதோட 2 பேரோடைய சிக்கு மட்டும் தான் சேல். அப்புறம் நம்மள்ட்ட பறந்த புறாவுடைய பேர், இதுவும் சேல் கிடையாது. அதோட சிக்கு வேணுன்னா சேல் பண்ணலாம். அப்போ தான் நம்ம எக்கு வச்சு பொரிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த பேர் வந்து சேல்ங்க. இது வந்து பக்காவாக சேல் பண்ணலாம். நல்லா டைமிங் இருக்கும், அடியும் இருக்குங்க. ரேஸ் ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக இந்த பேரை எடுத்துக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். இது ஷோ தான், இப்போ தான் நம்ம எடுத்திருக்கோம், சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இது சேல் கிடையாது, தெளிவாக சொல்லிக்கிறேன். சேல் கிடையாது, ஒன்லி ஷோ, பார்க்க மட்டும்தான். அதே மாதிரி இதுவும் அப்படி தான் எடுத்திருக்கோம். இப்போ தான் 2 குஞ்சு வச்சுருக்கு. இதுவும் பார்க்க மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேர் யாரும் கேட்டால் கொடுத்துடலாம். கொடுக்குற ஐடியா இல்லை, விருப்பப்பட்டு வேணுங்கிறவங்களும் கொடுக்கலாம். ரொம்ப லக்கியான நமக்கு பேர். அதே மாதிரி இந்த பேர் உங்களுக்கு நல்லா டைமிங் வேணும், நல்லா எனக்கு வந்து ரேஸ் ஓட்டணும், பறவை இருக்கணும் அப்படின்னா இந்த பேர் நீங்கள் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிளாக ஒரு ஃபீமேல் இருக்குது. சிங்கிளாக வந்து ஃபீமேல் வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் ஃபீமேல் இருக்குது. இப்போ தான் நம்ம எடுத்திருக்கோம், அதனால் வந்து தனியாக இருக்குது, இன்னும் ஜோடி சேர்க்கலை. நல்ல குவாலிட்டியான ஃபீமேல். ரோமர் சிக்கு இந்த சைஸில் இருக்குது, 2 சிக்கு இருக்குது. இன்னும் வேறு என்ன புறா இருக்குங்கிறத நான் காட்டுறேன், பாருங்கள். அங்கிட்டு நம்ம கர்னல் லாப்டில் இருக்குது. எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஒன்று சிங்கிளாக இருக்குங்க.
ஏற்கனவே இருந்த புறாலாம் கொஞ்சம் சேல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு கரண்ட்டில் உள்ள பேர் தான் இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். இந்த வீடியோவில் பார்க்குற புறா மட்டும்தான் இப்போதைக்கு கையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பேரு, இது ஒரு சூப்பர் பேரு. இந்த பேர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேல் ஒன்று இருக்குங்க, வெடிவால்னு சொல்லுவாங்க. ஓல்டு லைனு வெடிவால்னு சொல்லுவாங்க. இந்த மேல் மட்டும் ஒன்று இருக்குது. 2 மேலு ஒரு ஃபீமேல் நம்மள்ட்ட தனித்தனியாக இருக்குங்க. இந்த பேர் ஒன்று இருக்குது. இது முட்டை வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மேலும் இந்த ஒரு ஃபீமேல் இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எக்கு வைக்க போகுது. இது ஒரு பேர் இருக்குது. அந்த குமாலி சீட் இருக்குது பாருங்கள், இந்த மேலும் அந்த ஃபீமேலும் ஒரு பேர், அது முட்டை வைக்க போகுது. இது ஓல்டு லைன் மேலுங்க, ஓல்டு லைன் மேலு. வெடிவால்னு சொல்லுவாங்க. வால் வந்து வித்தியாசமாக இருக்கும்.